டெலிவரி பண்றவங்களுக்கு, ஆட்டோ டிரைவருக்கு, காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு, ஒரு நார்மலா இது இருக்கவங்களுக்கு கோவமே வரக்கூடாதா? உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வரணுமா? எங்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா நீங்க ஒண்ணுமே இல்ல. அதான் உண்மை தெரியுங்களா? நாங்கலாம் உண்மையா இருக்கிறதால தான் எங்களுக்கு கோவம் வருது. அவர் கேட்டதுக்கு பதில் நீங்க சொல்லிட்டு போலாம். உனக்கு கோவமே வரக்கூடாதுன்னா, அங்கேருந்து ஒருத்தன் கூட்டிட்டு வருவான். நீ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்ற. எத்தன இது மாரி நீங்க ஃபேக்கா பண்ணிட்டு போறீங்க. எனக்கு நடந்திருக்கு. 370 ரூவா ஒரு அம்மா ஜிபே பண்ணிட்டேன்னு சொல்ட்டாங்க. மறுபடியும் நான் அவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு, நான் தான் பண்ணிட்டேனே. அதுக்கப்புறமேட்டா அவங்க பேங்கோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா, ஃபெயில்ட் ஆயிருக்கு. படிச்சவங்க தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி அதான் போயிட்டாங்களே, அதுக்கு நம்ம திருப்பி குடுக்கணும். ஆனா நாங்க ரூ. 10 கூட உங்கள தேடி வந்து குடுக்குறோம். உங்கள்ட்ட அந்த உண்மை இல்ல. அதனால எங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். கோவம் வரக்கூடாது, கோவம் வரக்கூடாது. ஏங்க கோவம் வரக்கூடாது எங்களுக்கு? சொல்லுங்க. ஏன் கோவம் வரக்கூடாது? ஒரு ஆட்டோக்காரருக்கு கோவம் வரக்கூடாதா? அவ்வளோ கேள்வி கேட்கிறாரு, கோவம் வரக்கூடாதுன்றாரு. அவர் பேசுறது அவர் தப்புன்னு கூட இருக்க அவங்க ஒய்ஃப்க்கே தெரியுது. அவர் சொல்றாரு, "அண்ணா தெரியாம பேசிட்டாரு விடுங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்னன்னா, "உனக்கு கோவம் வரக்கூடாது. என்ன எகுர்ற? என்ன எகுர்ற? என்ன எகுர்றன்னா, நீங்க பேசுறதுக்கு தான் பதில் வரும். சரியா? கஷ்டத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுக்குன்னு உங்க கால்ல விழணும்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு கோவம் எல்லாம் வரும்."